ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு மீஷோ அண்ட் மிந்த்ரால வாங்குன அவுட்ஃபிட்ஸோட ரிவ்யூலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்னோட பொண்ணோட அவுட்ஃபிட்ஸ்லாம் பார்க்கலாம். இது ஃபுல்லாவே மிந்த்ரால இருந்து தான். அவளோட பர்த்டேக்கு ரொம்ப கிராண்டாவும் எடுக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளாவும் எடுக்க வேணான்ட்டு மினிமலான ரேஞ்சில எடுக்கலான்னு நெனச்சேன். நான் வாங்கியிருக்கிற அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் 500, 600க்குள்ள தான் இருக்கும். ஸோ இதுக்கு மீறி காஸ்ட்லியா வாங்குனா அப்டின்னா ட்ரெஸ் பத்தாம போயிடுது. சீக்கிரம் ஹைட்டா வளர்றனால குட்டையாயிடுது. அந்த ட்ரெஸ் திரும்ப போடுறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. இந்த அவுட்ஃபிட்டோட கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்க எல்லாருக்கும். இதுதான் அவளோட பர்த்டேக்கு போட்டிருந்தேன். இந்த அவுட்ஃபிட்ல பின்னாடி அந்த ஜிப்போட குவாலிட்டிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பின்னாடி அந்த போ எல்லாமே நல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன பேர்ல்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. இதோட ஸ்லீவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி சிம்பிளா இருக்கிற ஃப்ராக் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அது பிள்ளைங்க வியர் பண்ணும்போதும் உள்ள எதுவும் குத்தாம இருக்கும். அதனால இது ரொம்ப பிடிக்கும். என்னோட செலக்ஷன் நல்லாவே இல்ல சொல்ற ஹஸ்பண்டே இந்த அவுட்ஃபிட் ரொம்ப நல்லாருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. என் பொண்ணுக்கு போட்டிருந்தப்போ அவளோட ஸ்கின் டஸ்கி ஸ்கின்னும் இந்த கலருக்கும் அதுக்கும் நல்லாவே எடுத்து காட்டுச்சு. நல்லா இருந்துச்சு. புது ட்ரெஸ்னா சொல்லவே வேணாம். குழந்தைங்கள்னாலும் சரி, நம்மனாலும் சரி ரொம்ப விருப்பப்பட்டு போடுவோம். அந்த மாதிரி தான் இந்த ட்ரெஸ் அவ விருப்பப்பட்டு ரொம்ப போட்டிருந்தா. ஓவராலா இந்த அவுட்ஃபிட்ஸ் எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த அவுட்ஃபிட்டுக்கு நீங்க 10 அவுட் ஆஃப் எவ்வளோ ரேட்டிங் குடுப்பீங்கன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு பிளாக் கலர் அவுட்ஃபிட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிம்பிளா இருந்துச்சு. போட்டதுமே நல்லா இருந்துச்சு. அதோட ஹைட் மட்டும் கொஞ்சம் கம்மி. மத்தபடி ரொம்ப சிம்பிளா கொஞ்சம் கிராண்டா போடணும்னா, இந்த அவுட்ஃபிட் ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். பிளாக் கலரே வாங்கக்கூடாதுன்னு சொல்ற ஹஸ்பண்டுக்கு முன்னாடி இந்த பிளாக் கலர் வாங்கி காமிச்சேன். ஆனா, இது போட்டதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கே பிளாக் கலரும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற தாட் ரொம்ப வந்துருந்துச்சு. இந்த அவுட்ஃபிட்ல ஃப்ரண்ட்ல ஒரு போ குடுத்துருந்தாங்க. கீழ ஃபுல்லா நெட் கிளாத் வச்சிருந்தாங்க. உள்ள லைனிங் குடுத்துருந்தாங்க. மேல குடுக்கல. கீழ உள்ள ஸ்கர்ட்டுக்கு மட்டும் லைனிங் குடுத்துருந்தாங்க. இந்த ஃப்ராக்கோட ஸ்லீவ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஃபுல் ஸ்லீவ் அதோட ஹேண்ட்லாம் நல்லா ஸ்ட்ரெச்சபிளா இருந்துச்சு. ஆக்சுவலி என்னோட பொண்ணுக்கு 3 டூ 4 இயர்ஸுக்குள்ள அவுட்ஃபிட்ஸ் தான் பார்த்தேன். ஆனா, இந்த அவுட்ஃபிட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனா 2 டூ 3 இயர்ஸ் தான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அத வாங்கிட்டேன். உடம்போட ஃபிட்டிங் எல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சு. பட் லென்த் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு நேவி ப்ளூ வித் ஒயிட் கலர். இது வந்து பார்ட்டி வியர்க்குலாம் நல்லாருக்கும். எனக்கு இந்த அவுட்ஃபிட்ல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இதோட நெக் பர்டன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2மே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா ஃப்ரண்ட்ல குடுத்துருக்கிற அந்த ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு. இந்த அவுட்ஃபிட்ல அதோட ஸ்லீவ் நல்லா ஃபுல் ஸ்லீவா குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிளாத்ஸ் வாங்கும்போது நம்மளோட கிட்ஸ் வியர் பண்ணாலும் உள்ள எதுவுமே குத்தாம இருக்கும். ஸோ, அதனால அவங்க கம்ஃபர்டபுளா வியர் பண்ணுவாங்க. ஓவராலா இந்த அவுட்ஃபிட்டுக்கு 10 அவுட் ஆஃப் எவ்வளோ குடுப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காட்டுற அவுட்ஃபிட் ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது. சும்மா சிம்பிளா இருக்கிற அவுட்ஃபிட். இதோட ரேட் ரொம்ப அஃபோர்டபுளா இருந்ததுனால நான் என் பொண்ணுக்காண்டி வாங்குனேன். ஆக்சுவலி இத ஓப்பன் பண்ணி பார்த்ததும் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா சைடு அந்த எலாஸ்டிக் இதெல்லாம் விட்டு கட்டாயி இருந்துச்சு. அத ஸ்டிச்சும் பண்ண முடியாது அப்படி இருந்துச்சு. அதனால ரிட்டர்ன் பண்ணிட்டேன். நான் ஆர்டர் பண்ணது வந்து ப்ளூ கலர். பட் நான் ரிசீவ் பண்ணது இந்த பிங்க் கலர். இப்போ மீஷோல எனக்கு என்னென்ன அவுட்ஃபிட்ஸ்லாம் வாங்குனேன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு காட்டன் அவுட்ஃபிட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சம்மரா இருந்தாலும் சரி, வின்டரா இருந்தாலும் சரி, எனக்கு காட்டன் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால இது வாங்கிட்டேன். இது ஒரு லாங் ஃப்ராக். நான் பார்க்கறதுக்கு ஷார்ட் அண்ட் சப்பியா இருக்கிறதுனால, எனக்கு வந்து வி நெக் வச்ச ட்ரெஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால இத பார்த்ததும் வாங்கிட்டேன். இதோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா, இது ஒரு நல்ல லென்த்தியான ஃப்ராக். முன்னாடி கொஞ்சம் லூஸா இருந்துச்சுன்னா, அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு நாட் மாதிரி குடுத்துருக்காங்க. அத நம்ம இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 ஸ்லீவ் அண்ட் அதோட எட்ஜ்ல எலாஸ்டிக் மாதிரி வச்சு கையில குடுத்துருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஓவரால் அவுட்ஃபிட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வர இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால இந்த மாதிரி நெறைய லேயர் வச்சிருக்கிறனால அவுட்ஃபிட்டும் பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே இந்த அவுட்ஃபிட் வாங்கிட்டேன். இப்ப பார்க்க போற அவுட்ஃபிட்ஸ் உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் வாங்குனதுலயே எனக்கு ரொம்ப புடிச்ச ஃபேவரட்டான அவுட்ஃபிட் இதுதான். இது வந்து ஒரு 3 பீஸ் காட்டன் குர்தா செட். இப்பலாம் காட்டன்ல வியர் பண்றது ரொம்பவே ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் நெறைய காசு போட்டு கிராண்டா வியர் பண்ற அவுட்ஃபிட் தான் நமக்கு வந்து லுக்கா காட்டும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா இப்ப அஃபோர்டபிள் பிரைஸ்ல கிடைக்கிற இந்த காட்டன் குர்தா செட்ஸே நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. முன்னாடிலாம் கிராண்டா இருக்கணும்னு நெனச்சேன். இப்பலாம் கம்ஃபர்டபுளா இருக்கணுன்ற மாதிரி நெலைமைக்கு மாறியாச்சு. அகைன் இந்த ஃபேண்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல எலாஸ்டிக் வச்சிருக்கிற ஃபேண்ட்டு. இதோட பிரிண்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹானஸ்ட்டா சொல்லணும் அப்டின்னா, எனக்கு கொஞ்சம் தை ஏரியாலாம் டைட்டா இருந்துச்சு. நீங்க பியர் ஷேப் பாடி அப்டின்னா, இந்த நீங்க வந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ, அதனால உங்களுக்கு கொஞ்சம் லூஸா இருக்கும். அகைன் இதோட ஷால் சொல்லவே வேணாம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த அவுட்ஃபிட்ல ரொம்ப பிடிச்சது இதோட ஷால் தான். இதோட பிரிண்ட் பேட்டர்னுமே நல்லா இருந்துச்சு. ஃபைனலி இந்த டாப் ப்ளூ வித் மெரூன் கலர். இதோட நெக்கும் வி நெக் தான். கொஞ்சம் க்ளோஸ்டா இருந்த மாரி இருந்துச்சு வியர் பண்ணும்போது. ஸ்லீவ்ல இந்த மாதிரி கோல்டன் கலர் குடுத்தது எனக்கு பிடிக்கல. மேபி உங்களுக்குலாம் பிடிச்சிருந்திருக்கலாம்.
ஓவராலா இந்த பிரைஸுக்கு இந்த குர்தா செட்ஸ் வந்து ஓகே அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டி வியர் குர்தா செட்ஸ். இதோட கிளாத் பேர் சரியா தெரியல. பட் ஆனா காட்டன் கிடையாது. இந்த அவுட்ஃபிட்ல எனக்கு ரொம்ப புடிச்சது இதோட நெக் பேட்டர்ன் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இதுவுமே ஒரு வி நெக் தான். அகைன் இதுவும் 3 பீஸ் குர்தா செட்ஸ் தான். ஃபேண்ட்டு, ஷாலு அப்புறம் இதோட டாப்ஸு. ஃபர்ஸ்ட்டு இதோட ஷால் சொல்லவே வேணாம். நல்ல கிராண்ட் லுக்கா இருந்துச்சு. மைல்டான கிராண்ட் தான். இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் என்ன மாரி டஸ்கி ஸ்கின் டோன்ல இருந்தீங்க அப்டின்னா, இந்த அவுட்ஃபிட்டோட கலர் நைட் டைம் வியருக்கு அப்படியே இருந்துச்சு. உண்மையில நல்லா இருந்துச்சு. இதோட ஃபேண்ட் பார்த்தீங்க அப்டின்னா, நல்ல ஸ்ட்ரெச்சபிளா இருந்துச்சு. இதோட எலாஸ்டிக்லாம் நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு. அந்த ஃபேண்ட்டோட குவாலிட்டி தான் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதோட டாப் சொல்ல வேணாம். இதோட ஜுவல் நெக் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நான் இதுவரைக்கும் ஜுவல் நெக் ட்ரை பண்ணதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப அழகா காட்டுச்சு. இந்த டாப்ஸ்ல லைனிங்லாம் வச்சு தச்சுக்கிறதுனால ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட்டாலாம் இல்ல. இதோட எட்ஜ் எல்லாம் நல்லாவே தச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இதோட ஸ்லீவ் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இதோட ஃபுல் ஸ்லீவ் தான். இருந்தாலும் அந்த ஸ்லீவோட எட்ஜ்ல வந்துட்டு அந்த கோல்டன் கலர் லேஸ் வச்சு தச்சிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவுட்ஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த அவுட்ஃபிட்ஸுக்கு 10 அவுட் ஆஃப் எவ்வளோ ரேட் குடுப்பீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.